வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சனி வக்கர பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. சனி வக்கர பலனால கும்பராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி பாத்தீங்கன்னா 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள். இந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சனி இப்ப உங்க ராசியில கும்ப ராசியில தான் இருக்காரு. ஜென்ம சனியா இருக்காரு. இந்த ஜென்ம சனியானது பாத்தீங்கன்னா ஒரு 4.5 மாதம் பாத்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் இருக்க போறாரு. எப்பனா ஜூன் 30ஆம் தேதியில இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைய போறார். இத்தனை நாளா ஜென்ம சனியில ஒரு அவதிப்பட்டு இருந்த கும்பராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனி நல்ல பலன்கள் கொடுக்க போகுது. இந்த 4.5 மாதம் சனி பாத்துட்டீங்கன்னா உங்களை ஒரு விடுதலை மாதிரி கொடுக்க போறது. எப்பவுமே சனி யோகக்காரகன் தான். கும்பராசிக்கு நல்லதும் பண்ணுவாரு, கெட்டதும் பண்ணுவார். நீங்க 4 பேர்த்துக்கு நல்லதை பண்ணா உங்களுக்கு 4 மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜென்ம சனினால அவதிப்பட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி வக்கர்னால உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத இருந்த ஒரு சுச்சுவேஷன், மன குழப்பங்கள், மன வேதனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, தொழில்ல முடக்கம், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயம், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிகிறது, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே நடந்து அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு நல்லதுன்னு பண்ண போனா கெட்டதா முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், இது எல்லாமே இருந்திருக்கும். இப்ப இந்த ஜூன் 30ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. அதனால இந்த சனி வக்கரம் அடையிறதுனால நீங்க என்ன இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்பி உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. மெயினா பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேர்த்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும். அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு இடுப்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, கைகால் வலி, மூட்டு வலி, வாதம், இது மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே விலகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த சனி வக்கர மாதத்துல உங்களுக்கு இந்த 4.5 மாதம் இருக்க போகுது. ரெண்டாவது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கியே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. கடன் இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி இங்க கொடுக்கறது, இப்படி மாத்தி ரொட்டேஷன் பண்ணிட்டே தான் இருப்போம். கடன் வாங்கி தான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. அந்த காலங்கள்லாம் மாறி அந்த கடனே இல்லாத பிரச்சனைகளா மாற போது இந்த சனி வக்கர காலங்கள்ல. இந்த சனி வக்கர காலங்கள்ல நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போங்க. எப்பயுமே நமக்கு தொழில் நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு கிடைக்கும். தொழில் நமக்கு அதுல வருமானம் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நிரந்தரம் வேலையில் இல்லாம இருந்தவங்களுக்கு, நமக்கு வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களால வேலையில இருக்க முடியாது. இங்க ஒரு 6 மாசம், அங்க ஒரு 3 மாசம், அங்க ஒரு 10 மாசம், இப்படியே இடம் விட்டு இடம், தாவு விட்டு தாவும், மனம் விட்டு மனம் பறந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பர்மனண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்கரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல வேலை அமைய போகுது. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளா வெளியூர்ல வெளிநாட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போனவங்க எல்லாம் பாத்துட்டு அங்க போய் நல்லா உழைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்ல ஒரு ஊதியமோ இருந்திருக்காது. நல்லதுன்னு அங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை தருவாங்க, ஆனா உங்களுக்கு தராம இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்ப நல்ல வாய்ப்புகளை அவங்களை தேடி நல்ல பயனுள்ளதா உங்களுக்கு மாறப்போகுது. ஆனா இந்த காலகட்டத்தை நீங்க தவற விடாதீங்க.
இப்போ ஆல்ரெடி நமக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கனால அது இல்லாம ஜென்ம சனியில இப்ப உங்களுக்கு வக்கர காலங்கள்ல சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க தாராளமா பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த வீடு கட்ட முடியாதா, இல்ல நம்ம வாடகை வீட்டுல தான் நம்ம வாழ்க்கையை ஊட்டி ஆகணுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உடனே உங்களுக்கு நடக்கும். இந்த டயத்துல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணாலோ இல்லை இன்ஜினியரிங்ல பிடிச்சா கூட இல்லை டிடிபி அப்ரூவல் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தா கூட தாராளமா இது நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் கடன் வாங்கி தான் நாங்கள் எல்லாமே குடும்பமே நடத்திட்டு இருக்கோம், எப்படிங்க சார் எங்களுக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்னு நான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வீடு கட்டலான்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதுக்கான தொழில் அமைப்பு உங்களுக்கு வரும். நமக்கு தொழில் நான் சொல்ல மாட்டேன், தொழில் நல்லபடியாக அமைஞ்சிட்டாவே அதுக்கு நமக்கு வருமானம் வரும். வருமானம் வந்தாவே அதுக்கான நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம். ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பராசி பொறுத்தளவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இது எடுத்தோ நினைச்ச முடிச்சும் அப்படிங்கிறது இருக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமையா நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். இப்ப சனி உங்க ராசியில வக்கரம் அடைகிறதுனால வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இப்ப இந்த 4 மாசத்துக்கு ஒரு நீங்க நினைச்ச விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் பொறுமையா நடந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகனங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலுமே கூட 7.5 சனியோட பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தை வந்து கவனமா போங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கேட்கறாங்க, நம்ம நண்பர்கள் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாகனத்தை கொடுக்கறதோ இல்ல அவங்களை நம்பி நீங்க போறதோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாகன விபத்துகளா இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. எனக்கு அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சனி வக்கர காலங்கள். இந்த சனி வக்கர காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துல வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டீங்கன்னாவே சண்டை சச்சரவுகள் பிரச்சனை, நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு போட்டி உங்களுக்குள்ள நிலவி இருக்கும். அது எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களா வரப்போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை இந்த சனி வக்கர காலங்கள்ல கும்பராசிக்காரங்களுக்கு முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரக நிலைகளோட ஒரு கோச்சார பலன் வக்கர பலன் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல சனி யோகக்காரனா இருக்கானா, இல்ல சனி வந்து நமக்கு நல்லது பண்றாரா, இல்ல கெடு பலன் கொடுப்பாரா அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதனோட ஜாதகத்தை பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.